Dear all, அனைவருக்கும் வணக்கம். In this video, we are going to see how to solve the dice problems. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் பகடை கணக்குகளுக்கு ஈஸியாக விடையளிக்க முடியும். பகடை கணக்குகள் dice problems we will see. This figure is the model of a dice. In this dice, we have 6 faces. ஒரு பகடையானது கனசதுர வடிவ அமைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு 6 முகங்கள் உண்டு, பக்கங்கள்னு சொல்லலாம். இப்போ அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா மேல் டாப்பு, கீழ் பாட்டம், இடது லெஃப்ட்டு, வலது ரைட்டு, இது ரெண்டும் ஆப்போசிட்டு. டாப் பாட்டம் ஆப்போசிட்டு, ஃப்ரண்ட் பேக் ஆப்போசிட், முன் பின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்குகளில் பகடையோட 2 அல்லது 3 அல்லது 4 நிலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும். பகடையின் ஒவ்வொரு முகத்திலும் இந்த ஃபேஸில் எண் அல்லது எழுத்து அல்லது படம் அல்லது குறியீடு அல்லது குறிகள் அமைந்திருக்கும். In these type of dice questions, there will be 2 or 3 or 4 positions of the dice will be given. In each face, number or letter or picture or symbol or signs will be written. You will be asked the question, what will come opposite to one face? அப்போ இந்த கேள்வியில் கேட்குற வினா எப்படி இருக்குன்னா, ஏதேனும் ஒரு முகத்திற்கு எதிராக அமையும் எண் எழுத்து எண் அல்லது எழுத்து அல்லது படம் அல்லது குறியீடு அல்லது குறியை கண்டறியுமாறு அமைந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு முகத்திலும் பார்த்தீங்கன்னா, in each faces of the dice, numbers 1 to 6 may be written, or A, B, C, D, E, F letters may be written, or symbols plus, dot, percentage symbol, multiplication symbol, less than, greater than, these may be written. Alladhu figures can also be written on the faces of the dice. இப்போ ஒரு டைஸில் முகங்களில் இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டைசஸ். First one is standard dice, திட்டப்பகடை. In the standard dice, addition of the numbers written on the opposite faces will be equal to 7. ஒரு திட்டப்பகடையில் எதிரெதிர் பக்கங்களில் எழுதப்பட்ட எண்களின் கூடுதல் 7ஆக அமையும். அது 1க்கு ஏத்தாப்புல 6, 2க்கு ஏத்தாப்புல 5, 3க்கு ஏத்தாப்புல 4 இருக்கும். இதுதான் திட்டப்பகடை அப்படின்னு சொல்கிறோம். சாதாரண பகடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி டைஸ். In the addition of the numbers written on the opposite faces, if they are not equal to 7, then that dice is called an ordinary dice. இப்போ எதிர்பக்கங்களின் கூடுதல் 7ஆக இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு சாதாரண பகடை அப்படின்னு பேர். அதாவது எந்த ஒரு பக்கத்திற்கு எதிராகவும் எந்த பக்கமும் அமையுமாறு இருக்கும். இது இந்த மாதிரி கணக்குகளை 3 விதிகளை பயன்படுத்தி நம்ம எளிதில் தீர்க்கலாம். அதில் முதல் 2 விதியை பயன்படுத்திய எல்லா கணக்குகளையும் நம்மளால் தீர்க்க முடியும். We can solve the ordinary dice questions by using 3 rules. First rule, பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக இருந்தால் பகடையின் அவ்விரு நிலைகளில் உள்ள பக்கங்கள் பொது உறுப்பிலிருந்து கடிகார திசையில் எதிரெதிரே அமையும். In the 2 positions given in the figure, if there is a face common in both the figures, then the other 2 faces which are taken in the clockwise directions will be respectively opposite to the faces taken in the clockwise direction. அவ்விரு நிலைகளில் எந்த எண் அல்லது எழுத்து அல்லது படம் வரவில்லையோ அதுவே பொது உறுப்பிற்கு எதிராக அமையும். இந்த படத்தை பாருங்க. The 2 dice positions are given in this diagram. See them. 4, 5, 6. Here 4, 2, 3 are the faces seen. In these 2 positions, we have the face 4 common. Remaining 2 are not same
in these two positions of the dice. So if we take 4 as common and then write the other two faces in the clockwise direction. So write 4 and then clockwise if you turn, you get 5 in the first position, 6 in the second position. In this position, face 4 you take, from there you go clockwise direction, 2 you get first position and then you get 3 in the second position clockwise. So here starting from 4 first position is 5. In this figure starting from 4 first position is 2. So 2 will be opposite to 5. And then second position here 6. Here second position here is 3. So 6 will be opposite to 3. So 2 is opposite to 5. 6 is opposite to 3. And then what is left now? What is left? 1. So 1 is opposite to 4. The common face is 4. So 1 will be, the left out number will be opposite to the common face. மேற்கண்ட பகடையின் இரு நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் 4 என்ற எண் பொதுவாக இருக்கு. எனவே அவ்விரு நிலைகளில் உள்ள எண்கள் பொது உறுப்பிலிருந்து 4 என்ற எண்ணிலிருந்து கடிகார திசையில் கீழ்கண்டவாறு எதிரெதிராக அமையும். இங்கே பாருங்களேன். இப்போ இதை நம்ம வரிசைப்படி எழுதிங்க. கடிகார வரிசைப்படி எழுதினீங்கன்னா இப்போ 4, 5, 6ன்னு முதல் படத்துக்கு எழுதணும். ரெண்டாவது படத்துக்கு 4, 2, 3ன்னு எழுதணும். அதை அப்படி வரிசையாக எழுதிக்கிட்டிங்கன்னா காமனாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தது 5 மொதல் பொசிஷனில் இருக்குது, இங்கே 2 மொதல் பொசிஷனில் இருக்குது. இப்போ 5க்கு 2 ஆப்போசிட்டில் இருக்கும், 6க்கு 3 ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்களேன், 2, 3, 4, 5, 6லாம் வந்துருச்சு, 1 மட்டும்தான் பாக்கி. இப்போ 4க்கு ஏற்றாப்புல எது இருக்கும், அந்த பொது உறுப்புக்கு ஏற்றாப்புலன்னா 1 தான் இருக்கும். இப்போ அது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் கிளாக் வைஸ் ரூல் அப்படின்னு பேர். இப்போ இதை வச்சே பெரும்பாலான கணக்குகளுக்கு நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். By using this clockwise opposite rule, you can answer many of the questions. Almost all the questions you can answer with this rule. Second rule we can see. பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் இரு பக்கங்கள் பொதுவானதாக இருந்தால் பொதுவான பக்கங்களை தவிர மீதி உள்ள இரு பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரே இருக்கும். If in two positions of the dice given, two faces are common. Here in these two figures you see two positions of the dice are given. 1, 3 are the two common faces in these two positions. Then the left out third face, first in the first diagram is 2. The left out third face in the second diagram is 6. So 2 will be opposite to 6. This rule also you can follow for finding the opposite faces numbers. ஸோ அந்த மேற்கண்ட பகடையின் இரு நிலைகளிலும் 1, 3 ஆகிய எண்கள் பொதுவாக உள்ளன. எனவே மீதி உள்ள பக்கங்களான 2, 6 ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரே அமையும். இப்போ முதல் ரூல் கிளாக் வைஸ் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பக்கம் மட்டும் காமனாக இருந்தால் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 காமனாக இருந்ததுன்னா இந்த 2 தவிர மூணாவதாக இருக்கிற ஒரு பக்கம் அது முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்தில் மூணாவதாக இருக்கிற அந்த எண்ணும் எதிரெதிராக அமையும். இப்போ மூணாவது விதி என்னன்னு பாருங்க. பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாகவும் மேலும் அப்பக்கமானது ஒரே புறமாகவும் அமைந்து இருந்தால் பொது உறுப்பை தவிர பிற பக்கங்கள் அதனை ஒத்த பக்கங்களுக்கு எதிரெதிரே அமையும். Suppose you are given the number written on the face as well as the position of the face are given same in two positions of the dice, then here you see in these two positions given 5 is the number on the top. So number position same in these two figures, 5 on the top, here also 5 on the top. If the positions are given like this, here what are the other things given? 2 on the right side, here 1 on the right side. So 2 will be opposite to 1. Here 3 is on the front side, here 4 is on the front side. So 3 will be opposite to 4. So இந்த மாதிரி கொடுத்திருக்கிற அந்த எண்ணும் அது இருக்கிற அந்த இடமும் ஒன்றா இருந்ததுன்னா, இப்போ 5ங்கிறது இங்கே எண் கொடுத்துருக்குறாங்க, பொதுவாக இருக்கிற எண் 5, அது இருக்கிற இடம் மேல். இப்போ இங்கேயும் அப்படி இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற 2ம் இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற 1ம் எதிரெதிராக இருக்கும். இங்கே முன்னாடி இருக்கிற 3ம் இங்கே முன்னாடி இருக்கிற 4ம் எதிரெதிராக இருக்கும். இதையும் நம்ம பயன்படுத்தலாம்.
சப்போஸ் எதுவுமே காமனாக இல்லாமல் ரெண்டு பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில், சைடில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில், முன்னாடி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த மாதிரியும் கணக்குகள் கேட்கலாம். ஓகே, we will see the examples now. Example 1, 3 positions of the dice given. Here you see 1, 3, 6, here 1, 3, 5. So 2 numbers are common. In these 2 you see what is common? 3, 3, 1, 5, 3, 2, 6. Here only one face is common, 3 is common. So if you want to use clockwise rule, you can take these two figures, that is 2 and 3. So in 2 and 3 figures you have got 3 as the common face. So clockwise rule you use 3, 1, 5 you will write. Here 3, 2, 6 you will write. So 3 is common, put a box. So what is opposite now? 2 is opposite to 1, 6 is opposite to 5. So what is the question asked? What is opposite to 2? So what is opposite to 2? 1 is opposite to 2. So you can write this way. If there are 4 positions given for your dice question, in this question 4 positions are given. So for these questions also you can use the rule 1. You need to find out what is the only one face common figures. 2 figures you have to find out with the one face common. So what is this? Here you see 2, 3, 4, here 4, 5, 6. 4 is common. So write down in the clockwise direction. 4, 2, 3, 4, 5, 6. So 4 is common. So 2 is opposite to 5, 3 is opposite to 6. What is the question asked? What is opposite to 4? So here 2 is opposite to 5, 3 is opposite to 6. What is the one number left out? 1. So 1 will be opposite to 4. 1 has not come in these 2 positions. So 1 will be opposite to 4. This question can also be done in the other method also. 2 and 3, these 2 positions you see. In these 2 positions 5 and 6 are common. 5 and 6 are common. So what is left out here? Top 4. Here top 1. These 2 will be opposite. So what is opposite to 4? 1. This way also you can answer. This question you see, the number opposite to 3 in the given die is 4 positions of the die are given. இதில் 4 ஒரு இந்த படத்தில் உள்ள பகடையில் 3க்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 4 பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 6, 2, 6, 2 2 காமனாக இருக்குது. இப்போ 3 வந்து 4க்கு எதிராக இருக்கும். அப்போ அந்த விதியை பயன்படுத்தி நம்ம நேராக சொல்லிடலாம். இது என்ன கொஸ்டின்னா 3க்கு ஏத்தாப்புல என்ன இருக்கும்? 3க்கு ஏத்தாப்புல என்ன இருக்கும்? இங்கே 6, 2, 6, 2ன்னு 2 ஃபேஸஸ் காமனாக இருக்கிறதுனால 3க்கு ஏத்தாப்புல என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கும். அப்படியும் எழுதலாம். இல்லை ஒரு ஃபேஸ் காமனாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த above கொஷின் in the 2 figures 1 and 4 இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வந்து காமன் ஃபேஸாக இருக்குது. இப்போ 2 காமன் ஃபேஸாக இருந்ததுன்னா கிளாக் வைஸில் எழுதுங்க. 2, 3, 6 இங்கே 2, 4, 1. அப்போ எது காமனாக இருக்குது பாருங்கள். 3க்கு 2 காமனாக இருக்குது. 3க்கு ஆப்போசிட்டில் 4, 6க்கு ஆப்போசிட்டில் 1. கொஷின் இஸ் வாட் இஸ் ஆப்போசிட் டு 3? அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 4 தான் இருக்குது. அப்போ 4 இஸ் த ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். A die has been thrown 4 times and produces the following 4 results. 4 பொசிஷன், அதாவது 4 பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா 31, 32. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து the number appears opposite to 4. 4க்கு எதிர்த்தாப்பில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க முதல் கொஸ்டினில். முதல்ல இதில் நம்ம வந்து இந்த ரூலில் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 1, 5, 3, இங்கே 5, 4, 2ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் 5 காமனாக இருக்குது. ஒரு சைடு காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற சைடை வச்சு கிளாக் வைஸ் ஆப்போசிட் ரூலை யூஸ் பண்ணுவோம். இப்போ 5 எழுதிங்க. 5, 4, 2 ஃபஸ்ட்டு ரோவில். அடுத்தது இங்கே 5, 3, 1. So 5 is common, so 4 will be opposite to 3, 2 will be opposite to 1. The question 31 la what will be opposite to 4? 3 will be opposite to 4. The answer on the 3. The number appears opposite to 4 is 3. அதுக்கு அடுத்த question 32 பார்த்தீங்கன்னா இதே படத்தில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ what the number appears opposite to 1 is opposite to 1 is 2.
இந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் கிளாக் வைஸ் ரூலை யூஸ் பண்ணி. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா the number opposite to 6 for the following figures is, இந்த ஃபிகர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் ஆஃப் த டை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 154 இருக்குது, இங்கே 264 இருக்குது. அப்போ இங்கே 4ங்கிற ஒரு சைடு காமனாக இருக்குது. மற்ற ரெண்டு கிளாக் வைஸில் எழுதுனோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 4 வச்சுக்கிங்க, கிளாக் வைஸில் எழுதுங்க. 451 ஃபஸ்ட்டு ரோ, இங்கே 462 செகண்ட் ரோ. இப்போ 5 இஸ் ஆப்போசிட் டு 6, 1 இஸ் ஆப்போசிட் டு 2. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ 6க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஈஸிலி. அடுத்தது ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே காண்பிக்கப்பட்டுள்ளன. 5 என்ற முகமதிப்புள்ள பக்கத்திற்கு எதிரே உள்ள பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும், அதான் கேள்வி. 2 positions of dice are shown below. How many points will appear on the opposite to the face containing 5? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2, இங்கேயும் 1 2. இப்போ 2 ஃபேஸஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ 2 ஃபேஸஸ் காமனாக இருந்ததுன்னா அந்த தேர்ட் ஃபேஸ் ஆன் த ஃபஸ்ட்டு பொசிஷனும் தேர்ட் ஃபேஸ் ஆன் த செகண்ட் பொசிஷனும் ஆப்போசிட் பிளேஸில் இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த 2 எண்கள் காமனாக இருக்குது பாருங்கள், 1 2 1 2. அப்போ இதில் மூணாவதாக இருக்கிற 5 புள்ளி உள்ள முகமும் இதில் 4 புள்ளி உள்ள முகமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும். கொஸ்டின் அதுதான், 5க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 4 புள்ளி உள்ள முகம் இருக்கும். அப்போ 4 தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், which digit will appear on the face opposite to the face with the number 4? இப்போ 4 என்ற எண் உள்ள பக்கத்திற்கு எதிரே உள்ள பக்கத்தில் எந்த எண் இருக்கும்? இப்போ இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது பக்கம். அப்போ 3 வச்சு நீங்கள் கிளாக் வைஸ் ரூல் யூஸ் பண்ணுங்கள். 3 1 2, இங்கே 3 5 6. இப்போ 3 காமன். அப்போ 1 இஸ் ஆப்போசிட் டு 5, 2 இஸ் ஆப்போசிட் டு 6. இப்போ இதில் வராத நம்பர் எது பாருங்கள், 4. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும். இங்கே கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் ஆப்போசிட் டு 4? அப்போ வாட் இஸ் ஆப்போசிட் டு 4னா ஆன்சர் இஸ் 3. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், a die is thrown 3 times and its 3 different positions are given below. Find the number on the face opposite to 3ன்னு கேட்குறாங்க. ஒரு பகடையை 3 முறை உருட்டும் பொழுது கீழ்காணும் 3 வெவ்வேறு நிலைகள் தென்படுகின்றன எனில் 3க்கு எதிர்ப்பக்கம் அமைந்துள்ள எண்ணை காண்க. இப்போ இந்த டைஸ் பொசிஷன்ஸில் பாருங்கள், ஏதாவது காமனாக இருக்கா? இங்கே 3 1 3 1. இப்போ 2 காமனாக இருக்குது. இப்போ 2 இஸ் ஆப்போசிட் டு 5. இப்போ கொஸ்டின் என்னென்னா 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதனால் இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. இப்போ அடுத்ததுக்கு போங்க. இது ரெண்டுலேயும் பாருங்கள், இதில் 1 3 காமனாக இருக்குது. இப்போ இதை வந்து கிளாக் வைஸில் எழுதுங்க. 2வது படம் 3வது படத்தில் 3 ஃபேஸ் காமனாக இருக்கிறதுனால இதை கிளாக் வைஸ் எழுதுங்க. இப்போ 3 5 1 3 2 4. அப்போ 3 காமனாக இருக்குது. 5க்கு ஆப்போசிட்டில் 2, 1க்கு ஆப்போசிட்டில் 4. கொஷின் என்ன, 3க்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வராத நம்பர் என்ன, 6 வரல. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும். இப்போ 6 இஸ் த ஆன்சர். 6 மஸ்ட் பி ஆப்போசிட் டு 3. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், a die is thrown 4 times and its different positions are recorded as follows. ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட பின் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு பதியப்பட்டுள்ளது. 4க்கு இந்த இதில் வந்து 4க்கு எதிராக அமைந்துள்ள எண் நம்பர் ஆப்போசிட் டு 4. இப்போ இந்த 2 படம் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, 1 3 6 2 4 5. இதில் எதுவும் காமனாக இல்லை. இங்கே பாருங்கள் 1 5 3. இப்போ இதில் 1ம் 3யும் காமனாக இருக்குது. 5 6 ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுத முடியாது. இப்போ இங்கே வாங்க 3 3 6. அப்போ இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம கிளாக் ரூல் யூஸ் பண்ணலாம். இப்போ 3யை காமனாக எழுதுங்க. 3 1 5 3 2 6. இப்போ 1க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன, நமக்கு 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான். 5க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குது. இப்போ 4 மட்டும்தான் இதில் இல்லாத நம்பர், அது அந்த காமன் நம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ 3க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும். இப்போ கொஷின் வந்து 4க்கு எதிராக அமைந்துள்ள எண் இருக்கிறதுனால 3ன்னு ஆன்சர் எழுதணும். 3 இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கேட்குற கேள்விகளுக்கு இந்த கிளாக் வைஸ் ரூலு அல்லது 2 முகங்கள் பொதுவாக இருக்கிற ரூல், அந்த ரூலை பயன்படுத்தி போடலாம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.